அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. வாங்க இப்போ என்ன பார்க்கலாம்னா செங்கனி மீன். செங்கனி மீனில் குழம்பு சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்தோடும் சாப்பிட்லாம். எல்லா வெரைட்டி ரைஸோடும் சாப்பிட்லாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். மெயினாக தேங்காய் பால் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டு சுவையாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செங்கனி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுதான் செங்கனி மீன். செங்கனி மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் இதை பார்த்துருக்கலாம். அந்த மீனை எப்படின்னு பாருங்கள். இந்த மீனுக்கு பேர் என்ன உங்கள் ஊர்லலாம் தெரியல. எங்கள் ஊரில் செங்கனின்னு சொல்லுவாங்க. செங்கனி மீன் இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சுவையாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால தான் இந்த மீன் வாங்கினோம். எங்கள் ஊரில் இது 600 ரூபா. உங்கள் ஊரில் என்னென்னு நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு 11 சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். மாங்காய், மல்லித்தலை, 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இது குழம்புக்கு தேவையான பொருள் இது தான். இப்போ பாருங்கள், மீனை வந்து நல்லா ஆஞ்சு உரசி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த செங்கனி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் செங்கனி மீன் சொல்கிறாங்களான்னு தெரியல. வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தேங்காய் உடைச்சி அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் மட்டுமே சேர்த்துக்கிறாலும் சாதாரணமாக சேர்த்துக்கலாம். இல்லை அதில் எந்த எண்ணெய் சேர்த்து செஞ்சாலும் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்டி காய்ஞ்சி தேவையான எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரட்டி சின்ன நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மீன் குழம்பு அப்போ தான் ரொம்ப சுவையாக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு எம்புட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு. செங்கனி மீனில் நீங்களாம் குழம்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செங்கனி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவாது தான் கிடைக்கும், ரேராக தான் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல நிறைய பச்சை மிளகா சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டா. ஆனால் சில பேர் காரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால வேணால் குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை தக்காளி தான், 1/2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயோடையும் இந்த பச்சை மிளகாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த தக்காளியும் நல்லா குலைவாக வதங்கி வரணும். பச்சை மிளகா வந்து எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. சில பேர் விரும்பி சேர்த்துக்குவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் பச்சை மிளகா நிறையா சேர்த்துக்கிட்டால் மீன் மாதிரியே பச்சை மிளகா கிடக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. ஆனால் இப்போலாம் காரம் சாப்பிட்றதுனால பச்சை மிளகா கம்மியாக சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கான நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீர் மிளகாத்தூள் கிடையாது, வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். கருகக்கூடாது, ஆனால் நல்லா வதங்கி வரணும். ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கி வரணும். தக்காளி ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதக்கி விட்டால் தான் ராஸ்மல் போகும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அந்த குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெரிய லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நான் அரிசி களைஞ்ச தண்ணி, 2வது அரிசி களைஞ்ச தண்ணியில் கரைச்சி நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த புளியை சேர்த்துக்கிட்டேன். 10வதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் கொஞ்சமாக புளி இருந்துச்சு, அதையும் கரைச்சி சேர்த்துட்டேன். 10வதுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் புளி எவ்வளோ தேவையோ அந்தளவு குடிச்சு பார்த்து புளி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்பு குவாலிட்டிக்கு தக்கன நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.25 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1.25 கிலோ மீனுக்கு தக்கன தான் நான் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள். அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். ஏன்னா குழம்புல போட்டோன்னே அப்படி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுத்து விட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுத்து கிண்டி விடணும்.
நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். ராஸ்மல் போகணும், மிளகாத்தூளோட ராஸ்மல் போகணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா மிளகாத்தூள் ஒதுங்கி நிற்கும். அதனால் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கலக்கி விட்டால் தான் அந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் மீன் எல்லாமே நம்ம சேர்த்துக்குருவோம். இந்த செங்கனி மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனை காட்டியும் இந்த செங்கனி மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் ரேராக தான் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. உங்கள் ஊர்லலாம் இந்த மீன் கிடைக்குமா, என்ன ரேட்டுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு. நான் மீன் மண்டை எல்லாம் தான் சேர்த்துருக்கேன். அப்படி 1.5 கிலோவும் சேர்த்துருக்கேன் மீன். உடையாமல் நான் பைய மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். உடையாமல் நல்லா பைய மிக்ஸ் கொடுக்கணும், ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது. மீன் டக்குன்னு உடஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வந்துக்கிட்டுருக்கு, நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே பார்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதை தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த அரை மூடி தேங்காயும் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தேன். இப்போ அரைச்சிட்டு வந்த தேங்காயை இப்போ குழம்புல சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், குழம்புல எல்லா தேங்காயும் அப்படியே வலிச்சு விட்டு சேர்த்தாச்சு. அரை மூடி தேங்காய் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை சும்மா அப்படி வச்சாலுமே ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் தேங்காய் சேர்க்காமல் வச்சாலுமே. ஆனால் தேங்காய் சேர்த்தா தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால தான் நான் அரை மூடி தேங்காய் எடுத்து சேர்த்துருக்கேன். ஆனால் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் இந்த குழம்போடையே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். எல்லாம் அப்படியே மீன் உடையாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கணும். போட்டு உடக்குன்னு கிண்டினோம்னா மீன் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் பையை தான் அப்படியே கிண்டி விடணும். பையை கிண்டி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம்னா கரெக்டாக இருக்கும், உப்பு தான் பத்தான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். உப்பை கொஞ்சமாக சேர்த்து இப்போ மறுபடியும் மிக்ஸ் கொடுத்துக்கிறலாம். மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ மிக்ஸ் கொடுத்துக்கலாம் குழம்ப. மீன் இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றிட்டு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம மூடிக்கிடுவோம் கிண்டி விட்டு. இப்போ பாருங்கள், கிண்டி விட்டுட்டுருக்கேன். கிண்டி விட்டு பாருங்கள் குழம்பு எப்படி தின்னாக இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோவாக வச்சே கொதிக்கட்டும். அப்போ தான் மீனும் வெந்துடும், குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே மிக்ஸ் கொடுத்துக்கலாம். குழம்பு பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனுக்கு குழம்பு. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இந்த மீன் குழம்புல நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாங்காய், வெண்டைக்காய் எது வேணால் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்து ஒரு கைப்பிடி நிறையா மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு. லைட்டாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, லோவாக தான் வைக்கணும். மீன் உடைஞ்சிரும். மீன் உடையாமல் தான் கிண்டியும் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பையே கிண்டியாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். 5 நிமிஷம் சென்று மறுபடியும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடியாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸு, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே அமுக்குங்க. இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.